ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இந்த பலிபீடம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆரம்ப ஜெபம் பண்ணாலும் சரி, ஒரு பாடல் பாடினாலும் சரி, அந்த பலிபீடத்தில் அக்கினி இருக்கணும். முதல்ல பலிபீடத்தை ஆயத்தப்படுத்துவதற்குரிய நேரங்கள் நமக்கு தேவை. நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலுமே இந்த பலிபீடம் ரொம்ப முக்கியம். முதலாவது அந்த 8:20 மீண்டும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும். சுத்தமான அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் வரும். சுத்தமான ஆராதனை, சுத்தமான துதி. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த பலிபீடம்னு வந்துட்டாலே அந்த சுத்தம் வந்துடணும். அப்போ தான் அங்கீகாரம் வரும். அதனால் அந்த சுத்தமானவைகள் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம் இருக்கிறது. பலிபீடத்திற்கு முன்பாக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரம், காத்திருக்க வேண்டிய நேரம், இந்த பலிபீட நெருப்பு. இல்லை என்றால் பிறர் வாழ்க்கை நேரத்தையும் நாம் வீணடிக்கிறவர்களாக இருப்போம். பலிபீட அக்கினி இல்லை என்றால் நீங்கள் மூஞ்சை சுளிக்கிற அளவுக்கு நாங்கள் செய்வது உங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, பாடினாலும் சரி, எதையாவது பேசினாலும் சரி, அது உங்களுக்கு ஆவியில் அந்த நெருப்பு இருக்காது. சாம்பல் கிண்டுவது போல் இருக்கும். இது சாம்பல் கிண்டுகிற நேரம் அல்ல, இது பலிபீடம். அதனால் அந்த சுத்தமானதுங்கிற பகுதியில் நம்ம தேர்ச்சி பெறணும். சுத்தமானவர்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த சுத்திகரிப்புக்காக ஒரு ஜெபமுனுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை தேவன் தருவீராக. இருதயத்தில் சுத்தம், சிந்தையிலே சுத்தம், ஆவியிலே சுத்தம், சரீரத்திலே சுத்தம், பேச்சில் எல்லாவற்றிலும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 12:7 வாசிக்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்போ அங்கே பலிபீடம் கட்டுறான். அப்போ பலிபீடம்னா என்னென்னா, நாளைக்கு கர்த்தர் எதை தரப்போகிறாரோ அதை விசுவாசித்து கட்டுறதுக்கு பேர் தான் பலிபீடம். சும்மா ஒன்றும் வந்து பலிபீடம் கட்டலை. கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார், அதற்கு ஆதாரத்தோடு தான் பலிபீடத்தை கட்ட போகிறோம். அப்போ அந்த பலிபீடம் கட்டப்படுகிறது என்றால் கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறும். அதற்கு அடையாளமாக தான் நாம் பலிபீடம் கட்டுகிறோம். விசுவாசத்தா அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொன்ன தேசத்தை கொடுப்பேன். அவன் பலிபீடம் கட்டுறது எதுக்கு? இந்த இடத்துல தான் எனக்கு தேசத்தை கொடுப்பேன் இருக்கிறாரு. அப்படின்னாக்கும் பலிபீடம் கட்டுறேன். நீங்கள் எப்படி பலிபீடம் கட்டுறீங்க? ஏதோ ஒரு ஆராதனை ஜெபத்துக்கு வந்தோம், அப்படி அல்ல. எந்த காரணத்துக்கு பலிபீடம் கட்டுறோம்? விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபுக்கு சொன்னதில்லை. வேஸ்ட்டாக வந்து உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. இது நேரத்தை போக்குற இடமல்ல, இது பர்பஸ்ஃபுல் பிளேஸ். இது ஒரு நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிற இடம். தேவன் நமக்கு சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுவார். அதற்கு தான் இந்த பலிபீடம் கட்டப்படுகிறது. மகிமையின் தரிசனங்களை தேவன் நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் சொன்னது, குடும்பத்திற்கு சொன்னது, பிள்ளைகளுக்கு சொன்னது, அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், அதுதான் தாய் தகப்பனுக்கு நல்ல சந்தோஷம். அல்லேலூயா. அதை தாய் தகப்பன் பக்தினால் அவர்களை ஆதாயப்படுத்தணும். அவங்கவுங்க போக்கில் விடக்கூடாது. அந்த பக்தியை கூட்டணும், உபவாசத்தை கூட்டணும், ஜெபத்தை கூட்டணும், காத்திருப்பதை கூட்டணும். உங்கள் பக்தினால் கணவனை ஆதாயப்படுத்தலாம். அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் அப்போ பிள்ளைகளை எளிதாக ஆதாயப்படுத்தலாம். அதனால் அந்த தேவ பக்தி, அந்த தரிசனம், வாக்குத்தத்தத்தை படித்து விசுவாசி நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள், எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்குது. அதனால் நான் இந்த பலிபீடத்தை கட்டுகிறேன். இந்த பலிபீட வார்த்தை நிறைவேறணும், அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு காத்திருக்கிறதுக்கு பேர் தான் பலிபீடம். உங்கள் வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் எந்த வாக்குத்தத்த இடத்துல பலிபீடத்தை கட்டுறீங்க? உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியுமா? அதை வச்சு பலிபீடம் கட்டுறீங்களா? இல்லைன்னா ஏதோ ஸ்தோத்திரம், ஊரில் 3 கல்லை வச்சா அதில் நெருப்பை போட்டால் அடுப்பு ரெடி. ஆனால் இது அப்படி கிடையாது. இது ஒரு பர்பஸ். எனக்கு இதை சொல்லியிருக்கிறார், இதை செய்வார். அந்த இடத்துலக்கு நான் பலிபீடத்தை கட்டணும். அப்போ நமக்கு தேவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவரே உம்மை துதிக்கிறோம். ராபாகா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துடக்கூடாது.
நீங்கள் ஆழமாக எடுத்து உங்களுக்குரிய வாக்குத்தத்தத்தில் பலிபீடத்தை கட்டுங்க. ஆண்டவரே இதை சொன்னீங்களே ஆண்டவரே, அதற்காக தான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பலிபீடத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் கவனமாக செய்தீர்கள் என்றால் அது காணப்படும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்ப பலிபீடம் என்றால் என்னன்னா, நல்ல ஒரு ஆராதனை இருக்கணும். ஸ்தோத்திரம். பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கிற மலைக்கு போய் அங்கே பலிபீடம் கட்டுறான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளும்போது கர்த்தர் இறங்கி வருவார். தொழுது கொள்ளும்போது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் காணப்படுவார். ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது, ஸ்தோத்திரம், பலி செலுத்தும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அப்படியே வெறும் மனதின் பிரமாணத்தில் மட்டும் போகக்கூடாது, ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு ஆவிக்குள்ளாக நேரம் வேணும். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்போ எத்தனையோ நாள் இருக்குது. அப்போ வாரத்தில் 7 நாள்னால் அதில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாயிருக்கு. அப்போ 6 நாள் காத்திருந்து 7வது நாள் ஆவிக்குள்ளானது போல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அந்த குறிப்பிட்ட நாள் நேரத்துக்கு காத்திருந்து ஆவிக்குள்ளாக வேண்டும். ஆவிக்குள்ளாகி ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளும்போது தான் அங்கே கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த தொழுது கொள்ளுகிற பலிபீடம், நல்ல கர்த்தரை தொழுது கொள்ளுகிற கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அப்போ பலிபீடம்னா என்ன, அதை தான் இன்னைக்கு பார்த்து பலிபீடத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை நம்ம தியானித்து கொண்டு இதுக்கு தக்க லைஃப்பை ஒப்பு கொடுக்கணும். அங்கே கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார்கள். அப்போ பலிபீடம்னா என்னென்னா, ரொம்ப பிரியமாக இருக்கிறதெல்லாம் அங்கே ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் பலிபீடம். உங்களுக்குள்ளே ஏதாவது 1-2 ஈசாக்கு இருக்கும். சிலருக்கு செல்ஃபோனே ஈசாக்காக இருக்கும், அதை ஒப்பு கொடுக்கறது தான் பலிபீடம். சிலருக்கு பணம் ஈசாக்காக இருக்கும், அதை ஒப்பு கொடுக்கறது தான் பலிபீடம். சிலருக்கு பிள்ளைகள், லிட்ரலாகவே பிள்ளைகளை ரொம்ப தேவனை விட நேசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளையே சுற்றி வந்து தேவனை தேட மாட்டாங்க. தேவனுக்காக பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இவனை எனக்காக வளர்த்திடு, தேவனுக்காக வளர்க்க தான் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். எல்லோரும் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? தேவனுக்காக வளர்க்க. நீங்கள் அதுக்கு இஷ்டத்துக்கு விட்டுட்டு அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் எதிராக வருவார். அதுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. யாருக்காக தான் நிற்கணும்? கர்த்தருக்காக நிற்கணும். கர்த்தருக்காக நின்றுட்டு நீ ஏன் அப்படி இருக்கான்னு கேட்கணும். கர்த்தர் பக்கம் நின்றுட்டு பிள்ளைகளுடைய குறைய பேசணும். சில பெற்றோர்கள் பிள்ளைகள் பக்கம் நின்றுட்டு ஆண்டவரேன்ட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நின்று அந்த பிள்ளைகளை திருத்துகிறவன். ஸ்தோத்திரம். அது சின்ன வயசுலேயே திருத்திடணும். பிரான்சிஸ் சேவியர் நினைக்கிறேன், 5 வயதில் ஒரு பிள்ளை என் கையில் கொடுங்க, அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை மறக்காதவனாக மாற்றிடுவேன். அப்போ அந்த சின்ன வயசுலேயே அவங்கள நல்ல திருப்பணும், திருத்துகிற வேலை வேணும். அவங்க இஷ்டத்துக்கே நம்ம போகக்கூடாது. அவனை கட்டையில் கடத்திடணும். ப்ரைஸ் அலாட். சிலர் கடத்த தெரியாமல் 30 வயசு 40 வயசு ஆனவனை கடத்த தெரிஞ்சால் அவன் இவங்களை கடத்தி படுக்க வச்சிடறான். அப்பா அம்மா, நீ வந்து அவனை கட்டி கடத்துகிற அளவுக்கு அந்த ஆளுக நமக்குள்ளே இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கறது தான் பலிபீடம். இதை நான் சொல்லும்போது நல்லாயிருக்கும், கேட்கும்போது நல்லாயிருக்கும். நடைமுறை. நம்ம பிள்ளைகள் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோமா? எல்லாரும் சொல்லி ஜோமனுங்க, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் அவங்க இஷ்டத்துக்கு அல்ல, உங்கள் பலிபீடத்தில் அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த விஷயத்தில் நாங்கள் குறைவோடு இருந்தால் எங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு விடாதபடி அவர்களை உம்முடைய சித்தத்துக்கு திருப்பவும் உடைய பலிபீடத்திலே கொண்டு வந்து நடத்தவும் கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளை 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் ஜெபத்துக்கு வரலாம். சில பிள்ளைகள் ஸ்கூலு. ஆனால் சில வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா அந்த வீடு ஆகாமிய கூடாரம். அந்த பிள்ளைகளை பலிபீடத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். பலிபீடத்தில் கடத்தினான் இருக்குது. எப்படி கடத்தினான்?
ஈசாக்கை கட்டி, அவனே நினச்சா கூட என்ன செய்ய முடியாது. அப்போ நம்ம பிள்ளைகளை வரும்போதே ஒரு கட்டு போட்டு தான் கொண்டு வரணும். நீங்கள் கட்டு இல்லாமல் கொண்டு வந்தால் எஞ்சி பாதியில் போயிடுவான். வரும்போதே அவனை கட்டிடணும். வீட்டில் வச்சே கட்டுறதுனா என்ன, கயிறை வச்சு கட்டுறதில்ல, உங்கள் வார்த்தையிலே கட்டிடணும். டேய் போகிறது ஜெபத்துக்கு, இப்போ ஒழுங்காக ஜெபம்னா தான் நீ பின்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்போ கோட்டை விட்டான்னா பின்னால் கிருபை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவனை என்ன சொல்லுவீங்களோ தெரியாது, பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவனை ஆவியில் கட்டணும். அதே நேரத்தில் ஆவியில் கட்டுறதும் இருக்குது. கட்டுண்டவனாக நான் எருசலேமுக்கு போனேன் இருக்கிறார் பவுல். ஆவியிலே கட்டுண்டவனாக உங்கள் பிள்ளைகளை கட்டி இழுத்துட்டு வரணும். இன்னொரு கயிறுக்கு பேர் அன்பின் கயிறுகள். தேவன் அந்த கயிறை பயன்படுத்துவார். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் கட்டி இழுப்போம். உங்கள் பிள்ளைக்கு என்ன கயிறு போட்டால் சரிப்படும்? வார்த்தையில் கட்டினா அடங்குவானா? ஆவியில் கட்டி கொண்டு வந்துட முடியுமா? அன்பின் கயிறை வச்சு கட்ட முடியுமா? அது என்ன கயிறுன்னு அவங்க தான் கண்டுபிடிக்கணும். அவங்கவுங்க கண்டுபிடிச்சி கயிறை வச்சு கட்டி அந்த பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு கிடத்திடணும். கிடத்துறதுனா என்னென்னா டோட்டல் சரண்டர். ஸ்தோத்திரம். வரும்போது கொஞ்சம் டவுட்லாம் வரும். அவன் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி உள்ளவன். நெருப்பு இருக்கிறதே, ஸ்தோத்திரம், கட்டை இருக்கிறதே, வழிக்கு ஆடு எங்கே, அப்போல்லாம் விசுவாசத்தில் வரணும். கர்த்தர் பார்த்துக்கிட்டு வார்ப்பா, நீ வா, நீ கட்டையை தூக்கிட்டு வா. எல்லா விளக்கத்தையும் அவனுக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவனை கர்த்தர் பக்கம் திசை திருப்பணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்லாம் உனக்கு நான் ஆப்பம் வாங்கி தரேன் வா, போண்டா வாங்கி தரேன் வா, இப்படி ஏதாவது அவனுக்கு தீவனம் வாங்கி கொடுத்து கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் கட்டி இப்படியே கர்த்தருடைய பகுதியில் ஒப்பு கொடுத்த இந்த பலிபீட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம குடும்பங்களுக்கு தருவாராக. அந்த ஈசாக்கை தான் ஆண்டவர் திரும்ப தந்து, அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஈசாக்கு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஈசாக்கு விதைத்த போது தான் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த சந்ததி தான் 1000 மடங்காக மாறுது. கடற்கரை மணலை போல மாறுது. அதுக்கு அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது. அதனால் நம்ம பிள்ளைகளை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஒருத்தர் கண்டிக்கும் போது இன்னொருத்தங்க காப்பாற்றக்கூடாது. கண்டிக்கிற நேரம் கண்டிச்சிடணும், உணர்த்துகிற நேரம் உணர்த்திடணும், திருத்துற நேரம் திருத்திடணும். ஸ்தோத்திரம். சரி, அடுத்தபடியாக 26-25 ஆதியாகமத்திலே, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு பலிபீடத்திலே கர்த்தரை தொழுது கொண்டான். இந்த பலிபீடம் கட்டினாத்தான் கூடாரம், பலிபீடம் கட்டினாத்தான் துறவு. இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்னும் கூடாரமே பிரச்சனையாக இருக்க காரணம் என்னென்னா பலிபீடத்தை சரியாக கட்டலை. பலிபீடத்தை போட்டால் அப்புறம் தான் நீ கூடாரம் போட முடியும். இயேசு பேசும்போது இருதயங்களை என்ன செய்ததான், அந்த கொழுந்து எரிகிறதுங்கிறது ஒரு சாதாரண நிலை. அந்த கொழுந்து விடுகிறது என்பது அந்த எரிகிற நிலையிலிருந்து மீண்டும் கொழுந்து விட்டு அது எரிகிறது. அப்போ இயேசுடைய விருப்பமும் அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும். அது பற்றி எரிகிறது, இங்கே கொழுந்து விட்டு எரிகிறது. அப்போ இயேசுக்கிட்ட பலிபீடத்தில் எப்படி நெருப்பு இருந்துச்சுன்னா அவர் பேசினாலே கொழுந்து விட்டு எரிகிற அளவுக்கு. அல்லேலூயா. அவன் பலிபீடம் நெருப்பு இல்லாமல் பலிபீடம் பக்கம் நம்ம எதுக்கு வரணும்? ஸ்தோத்திரம். 2000 முழ இடைவெளி இருக்கணுமே உங்களுக்கும் அதை சுமக்கிற ஆசாரியர்களுக்கும் நடுவே. 2000 முழ இடைவெளி உள்ள இடம் அல்லவா ஸ்தோத்திரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே தானே பலிபீடம்லாம் இருக்குது ஆசரிப்பு கூடாரத்தில். அப்போ அவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ள இடத்துல வந்து பலிபீடத்தில் வர்றோம்னா அந்த பற்றி எரிய வைக்கிற நெருப்பு நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஒரு கேர்சலுக்கு போகிறீங்கன்னா அது ஒரு பலிபீடம், குடும்ப ஜெபம் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பலிபீடம், தனி ஜெபம் பண்ணுறீங்கன்னா பலிபீடம். அங்கே நெருப்பு இருந்தால் தான் அங்கே தேவன் இறங்கி வருவார். பலி செலுத்தின போது அதிசயம் விளங்கினது, தேவன் அங்கே வந்தார். நம்ம வாழ்க்கையில் பலிபீடத்தில் அக்கினி இருக்குதா? சாம்பளக்கின்ற ஜபங்கள், சாம்பளக்கின்ற பாடல்கள், சாம்பளக்கின்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. குடும்ப ஜபத்திலையும் தான் சரி, சாம்பளக்கின்ற வேலைகள் அது யாருடைய வேலை? அது பலிபீடத்தில் பலி செலுத்தி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அள்ளி போடுற வேலை. அந்த சாம்பலெல்லாம் எடுத்தால் தான் நாளைக்கு பலிபீடம் நல்லா வரும். அதுக்குரிய வேலை செய்கிறது. அப்போது நமக்குள்ளே அக்கினி நெருப்பு வேணும். அப்போ பலிபீடத்தில் கவனம் செலுத்தலையே. நிறைய பேர் பாருங்கள், சபையில் இன்றைக்கி பலிபீடத்தில் அக்கினி பற்றி எரியும்னு தெரியும், ஆனால் நிர்விசாரமாக இருக்கிறவங்க இருக்காங்க, இதை கண்டுகொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க, இதை சோம்பலாக இருக்கிறவங்க இருக்காங்க.
அப்புறம் ஜெபித்துக்கிடும். உனக்கு என்ன ஒரு அப்புறம் எப்படி வரும்? நம்ம தேவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னா, இன்றைக்கே, இப்பொழுதே. நம்ம மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாளைக்கு பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம். அப்போ தேவனுக்கு நமக்கு உன்னுடைய நினைவு என்ன? நாளைக்கு, அப்புறம். ஆண்டவருடைய நினைவு இன்றைக்கே, இப்பொழுதே. அப்போ ஆண்டவரோட ஒத்து போகிறதுனா என்ன? இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த தோப்புகளில் பம்பு செட்டு வச்சுருப்பாங்க. கரண்ட் இல்லாத இடங்களில் பம்பு செட், இல்லைன்னா கரண்ட் உள்ள இடத்துல மோட்ரு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டீசல் இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜின் சுற்றி விட்டால் அது நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு பம்ப் இருக்கும். அந்த பம்ப் வந்து தண்ணியை இழுத்து வெளியே கொடுக்கக்கூடியது. இந்த டீசல் இன்ஜினோட இல்லைன்னா அந்த மோட்டரோட அந்த பம்பு கனெக்ட் பண்ண உடனே இந்த பம்பு, இந்த டீசல் இன்ஜின் அல்லது இந்த மோட்ரு என்ன ஸ்பீடில் ஓடுதோ அதே வேகத்தில் என்ன ஓடும்? அந்த பம்பு ஓடும். பார்த்தீங்களா? இந்த பம்பு ஓட ஓட ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை அது பூமிக்கு கொண்டு வந்து அந்த தோப்பே செழிப்பாக மாறிடும். அப்போ ஆவியானவரோடு யாரெல்லாம் ஒத்து போகிறீங்களோ உங்களுக்கு தான் அந்த ஊற்று வரும். அவள் சொல்கிற கிணறு ஆழம், பின்ன எங்கேருந்து ஜீவ தண்ணீர் வரும்? இது அந்த கிணத்து ஆழத்திலேருந்து வர்றதில்ல, இது பரிசுத்தாவிக்குள்ளேருந்து வருகிற ஜீவ ஊற்று. அப்போ பரிசுத்தாவியோடு யார் ஒத்து போகிறாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தாவியோடு இணைந்து போக முடியுதோ அவங்களுக்குள்ளேருந்து தான் ஜீவ தண்ணீர் புறப்படும். அவங்களுக்குள்ளேருந்து தான் ஊற்று வெளியே வரும். அப்போ ஊற்று வெளியே வரணும்னா ஆவியானவரோடு இணைந்த வாழ்க்கை. எல்லாரும் இந்த குறிப்புக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே அந்த ஜீவ ஊற்று எங்களிலிருந்து வெளிப்படுவதற்கு ஏதுவாய் பரிசுத்தாவியோடு இணைந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள காணப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன கவனிக்கணும்னா, பலிபீடத்தில் நம்ம கவனம் செலுத்தி அதை கண்ணீரால் கட்டணும். பலிபீடத்தில் உள்ள உடஞ்சி அந்த பலிபீடத்தை கட்டணும். இந்த ஆரம்ப நாட்களில் பலிபீடத்தை கட்டியாச்சுன்னா பிந்திய நாட்களில் அந்த மகிமையை கவனம் செலுத்தலாம். அப்படி தான் அந்த பலிபீடம் கட்டணும். ஸ்தோத்திரம். நம்ம கண்ணீரில் பலிபீடத்தை கட்டணும். இன்னொருத்தர் கட்டின பலிபீடத்தில் நிற்கிறது அது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கண்ணீரில் பலிபீடத்தை கட்டி எழுப்பணும். ஸ்தோத்திரம். சரி, அப்போ பலிபீடத்தை கட்டினா தான் எதை கட்ட முடியும்? கூடாரம். உங்களுக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுக்கணும்னா நீங்கள் பலிபீடத்தை நல்லா கட்டுங்க. உத்தமமாக கத்தரை தேடுங்க. உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. கத்தருக்கு உங்களை உண்மையாக ஒப்பு கொடுங்க. பலிபீடத்தின் அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே வாங்க. கத்தர் வீட்டை கட்டுவார். அடுத்தது வீட்டை கட்டினதுக்கப்புறம் துறவு என்றால் என்ன? ஊற்று. ஊற்று என்றால் என்ன? எல்லா ஆசீர்வாதங்களும் பிறக்கும் இடம். ஜீவ தண்ணீர் ஊற்று, ஆசீர்வாதத்தின் ஊற்று, வற்றாத நீரூற்று போல் இருப்பாய். அப்போ அந்த ஊற்று, உன் ஊற்று கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். 70 பேரிச்ச மரங்கள், 12 நீரூற்றுகள். அந்த ஊற்று 12 நீரூற்று லட்ச பேருடைய தாகம் தீர்த்தது. ஊற்றை கண்டுபிடிக்கணும்னா நீ பலிபீடத்தை முதல்ல கண்டுபிடி, கட்டு. பலிபீடத்தை கட்ட கத்தர் கிருபை தருவாராக. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த பலிபீடம் சரியாக கட்டப்படணும். தனி ஜெப பலிபீடம் கரெக்டாக இருக்கா? தனி ஜெபம் சரியாக பண்ணுறோமான்னு பாருங்கள். அது ஒரு பலிபீடம், முதல் பலிபீடம் செக் பண்ணுவோம். இப்போ தனி ஜெபம் எனக்குன்னு ஒரு சரியான கான்ஸ்டன்ட் பர்சனல் ப்ரேயர் டைம் இருக்கா? அதை செக் பண்ணுங்கள். இந்த பலிபீடத்தை தகர்ந்து கிடந்தால் அதுக்குன்னு நேரம் எடுத்து அதனால தான் நாங்கள் தனி பலிபீடத்துக்குன்னு நேரம் கொடுத்துட்றோம். சர்ச்சில் ப்ரேயர் நடத்தும் போதே போங்க, தனியாக போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அது தகர்ந்து கிடக்கும். ஏன்னா அதில் கண்ட பலிகள், கண்ட காரியங்கள், மனுஷனை புகழ்ந்து பேசியிருப்பீங்க, நான் யார் தெரியுமான்னு பேசியிருப்பீங்க, ஈகோ, அடுத்தவங்களை நியாயந்திருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நியாயந்திருக்கிற வீடுகளிலே இது நடக்குது. மனைவி கணவனை நியாயந்திருக்கிறது, கணவன் மனைவியை நியாயந்திருக்கிறது. இதெல்லாம் பலிபீடத்தின் கற்கள் தகர்ந்து கிடக்குது. உன்னைய உயிரோடு வச்சுருக்கதே கிருபையாக வச்சுருக்கிறார். இதில் வேற நீ அடுத்தவனை நியாயந்திருத்த வச்சா வாழ்கிறதே கிருபையில். எல்லோரும் சொல்லுங்கள், வாழ்கிறதே கிருபையில். நியாயந்திருக்கிறது ஈகோ. குடும்பத்தை, எங்கள் குடும்பம் என்ன தெரியுமா அப்படி பேசுகிறது. சோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த பலிபீடம் எல்லாம் தகர்ந்து கிடக்கிற பலிபீடம். இதில் எப்படி கத்தர் இறங்குவார்? சோத்திரம் பண்ணி பாருங்கள். 4 பாட்டு பாடுங்க, உங்களுக்கே 3வது பாட்டுக்கு மேலே பாட வராது. ஆனால் அந்த தகர்ந்த பலிபீடத்தை கட்டி பாருங்கள், நிறுத்த முடியாது. ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீ பலிபீடத்தை சரிப்படுத்தாமல் ஊற்று எங்கேருந்து வரும்? ஸ்தோத்திரம். சிந்தனைனால் அது கரைப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம்.
ஆண்டவருக்கு கொடுக்க நேரம் விட அண்ணே அக்கே தங்கச்சி இப்படி இந்த மனுஷனுக்கே முக்கியத்துவம் கொடுத்து மனுஷங்களுக்கு மேலேயே பிரியமாக இருந்திருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணுக்கு பிரியமானதையும் அதெல்லாம் நான் எடுப்பேங்கிறார், உனக்கு இஷ்டமானது. 3 பாயிண்ட் அதில் வருது. அதனால் இதெல்லாம் அப்போ நம்மளை ரொம்ப அங்கங்கே விடமாட்டார் ஆண்டவர், பொசசிவாக வச்சுருப்பார். இப்போ இதெல்லாம் பலிபீடத்தை தகர்ந்து கிடக்குது. ஸ்தோத்திரம். 4 சொந்தங்கள் வந்தோடனே நமக்கு அந்த இதெல்லாம் மறந்துடும், அப்படியே அந்த அதெல்லாம் போய் ஒரு மாதிரி ஆயிரும். உடனே ஆண்டவர் பலிபீடம் அதில் கரப்பட்டுரும். நல்லது தான், ஒன்றும் தப்பு இருக்காது. ஸ்தோத்திரம். இப்படி எங்கெங்கே கரப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அவங்கவுங்க பலிபீடத்தை செக் பண்ணணும். சில செல்ஃபோனில் கரப்பட்டிருக்கும். சில பலிபீடம் சிந்தனையினால் வீணரானார்கள். சும்மா உட்காந்து சிந்திச்சே வீணாயிராய். அந்த பலிபீடம் கரப்டட். சும்மா உட்காந்து பிரச்சனையை மட்டுமே யோசிப்பார்கள். உங்கள் பலிபீடத்தை செக் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை மட்டுமே யோசிக்கிறது, தேவனை யோசிக்கிறது கிடையாது. அவருடைய வல்லமையை, அவருடைய ஆவியானவரை, அவருடைய கிரியைகளை, அவர் என்ன செய்ய முடியுங்கிறதெல்லாம் யோசிக்காமல் பிரச்சனையே யோசித்து அதுக்கு பாபேல் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் சில நேரம் தாறுமாறாக்குறது. அதனால் ஸ்தோத்திரம். சிலர் எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலே ஒரு நாளும் நல்லது பேசாத ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். சிலர் நம்மகிட்ட ஜெப குறிப்பு சொல்ல வருவாங்கள்லாம் பார்ப்போம். வாயை திறந்தாலே அங்கே வந்துட்டாங்க, இப்போ நேரம் இதை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி எப்போ வாயை திறந்தாலும் பிரச்சனை தான். அப்போ இதெல்லாம் டேமேஜ் ஆன பலிபீடம். இந்த பலிபீடத்தில் எப்படி கர்த்தர் இறங்க முடியும்? ஸ்தோத்திரம். அப்போ இந்த பலிபீடம் அது தேவனை விசுவாசிக்கலை, கர்த்தர்கிட்ட தன்னை பலிபீடத்தில் கட்டையில் இன்னும் கிடத்தலை. அந்த ஈசாக்கை ஒப்பு கொடுக்கலை, சுயத்தை ஒப்பு கொடுக்கலை. சில பலிபீடம் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்ப்பாங்க, மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காது. அதெல்லாம் உடைங்க. அன்னைக்கு அந்த பலிபீடத்தை சரிப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சில பலிபீடம் மற்ற மனம் திரும்பினதுக்கப்புறம் அவன் பழைய குறைய சொல்லி குற்றப்படுத்துது. அந்த பலிபீடம் பாருங்கள், அது தகர்க்கப்பட்ட பலிபீடம். அந்த வீடுகளில் கர்த்தர் எப்படி இறங்குவார் சொல்லுங்கள்? உன் வாயே உனக்கு எதிரியாக இருக்குது. தவளை தன் வாயால் கெடும். உன் வாயே உன்னை வளர விட மாட்டேங்குது. இந்த பலிபீடத்தில் இந்த கட்டையெல்லாம் பிரித்து மேய்ஞ்சி இன்றைக்கி சரிப்படுத்தி. சில பலிபீடம் அவிசுவாசம். எனக்கு என்னத்த நன்மை, எனக்கு என்ன, என் குடும்பத்துக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, எங்கள் அதை எப்படி இருக்கு. இந்த பலிபீடம்லாம் பாருங்கள், அது உயிரோடு இருந்தும் செத்த பலிபீடம். உனக்கு உயிர் தான் உடம்புல இருக்கே தவிர ஆவியில் ஜீவனே கிடையாது. விசுவாசத்தில் ஏதாவது முயற்சி எடுத்தியா? அப்போ அந்த பலிபீடத்தெல்லாம் சரிப்படுத்தாமல் உட்காந்துக்கிட்டு நம்ம அக்கினி இறங்கணும்னா எங்கேருந்து இறங்கும்? நான் ஒரு சில கோணங்களில் சொல்கிறேன். இந்த மாதிரி 1000 கோணங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பலிபீடத்தில் அக்கினி எரியணும். பலிபீடம் கட்டாமல் கூடாரம் கட்ட முடியாது. பலிபீடம் கட்டாமல் உங்கள் கூடாரம் எழும்பாது. லட்சம் பலிகளை செலுத்தி நாம் பாருங்க. அப்போ யாருடைய பலிபீடம்? சாலமோன் கட்டின பலிபீடம் ரொம்ப பெரிய பலிபீடம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பலிபீடம். அப்போ நம்ம அதற்குரிய நம்ம கொஞ்சோண்டு பலிபீடத்தை கட்டிக்கிட்டு அப்படி பெருசாக எதிர்பார்த்தா எப்படி? அதுக்கு தக்க பலிபீடத்தை பெருசாக மாற்றணும். டெய்லி 10 பாட்டு பாடாமல் ஒரு நாளை முடிக்கக்கூடாது. பொருத்தனை பண்ணுங்கள். இந்த காரியத்தை எனக்கு செஞ்சாம்பா, நான் டெய்லி 10 பாட்டு பாடி உயர்த்துவேன். பழைய காலத்தில் 1000 ஸ்தோத்திர பலி, 100 ஸ்தோத்திர பலி. ஆபிரகாமின் தேவனை ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனை ஸ்தோத்திரம். நிறுத்துப்பா. பரமண்டல ஜெபம் சொன்ன மாதிரி இன்னும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ புதுசாக ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற வெளிப்பாட்டுக்குள்ளே வா. டெய்லி 10 பாட்டு பாடுங்க. ஜெபத்தில் பாட்டை பாடுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, என் குடும்பத்தில் இந்த சேஞ்சஸை கொண்டு வாங்க. நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். சொந்த திராட்சை தோட்டத்தை கவனிக்கணும்ல. ஸ்தோத்திரம். தாயின் பிள்ளைகள் கோபமாக இருந்து அவங்க பல திராட்சை தோட்டங்களுக்கெல்லாம் காவல்கார், ஊருக்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு நம்ம ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அப்போ அதுக்கு 10 பொருத்தனை பண்ணுங்க. சரி. அதனால் பலிபீடம் கட்டினா தான் கூடாரம் போட முடியும். கூடாரம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதனால் கூடாரம் போட்டால் தான் துறவு தோண்ட முடியும். பிரைஸ் தி லார்ட். கூடாரம் போடாமல் துறவு தோண்ட முடியாது. துறவு உங்கள் வாழ்க்கையில் சில ஊற்றுகள் வரணும்னா முதல்ல பலிபீடத்தை கட்டுங்க, 2வது கூடாரத்தை போடுங்க, அப்புறம் பார்க்கலாம் துறவு தோண்டப்படும். ஆண்டவர் கிருபை தருவாராக. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு அந்த கிருபைகளை நீர் தருவீராக. நாங்கள் பலிபீடத்தில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இதாவே இந்த ஜெபத்தில் இருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்படி வல்லமையை விளங்க பண்ணுங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க.
அந்த பலிபீடத்தின் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த புதிய ஏற்பாட்டிலும் எங்களுக்குள்ளே நீரே எங்களுக்கு ஒரு பலிபீடமாக இருக்கிறீர். எங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அக்கினியை வைத்திருக்கிறீங்க. நாங்கள் அந்த ஆவிக்குரிய அந்த சத்தியம் மாறாததில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.